மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவை கிடைக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 12 இலவச தாய்சேய் வாகனங்கள் துவங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு பகுதியில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு விரைவாக மருத்துவ சேவை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 12 இலவச வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க விழா மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இலவச தாய்சேய் வாகனத்தை மாவட்ட தலைவர் குட்டிகோபி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் மயிலாடுதுறை பெரியார் அரசு மருத்துவமனை 6 இலவச வாகனங்களும், மணல்மேடு அரசு மருத்துவமனைக்கு 2 வாகனங்களும் மற்றும் காலி, ஆக்கூர், தரங்கம்பாடி, செம்பனார்கோவில் அரசு மருத்துவமனைக்கு பயன்பெறும் வகையில் தலா 1 வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒவ்வொரு வாகனத்திற்கும் தனித்தனியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர்களின் தொடர்பு எண்கள் அடங்கிய நோட்டீஸை பொதுமக்களுக்கு நிர்வாகிகள் வழங்கினர். இலவச தாய்சேய் வாகனம் சுமார் 70 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக செயல்பட உள்ளது. நிகழ்ச்சியில் தளபதி ஆமன், மனோகரன், மில்டன், பூவேந்திரன், ரமேஷ், ஆதம், அறிவரசன், வசந்த், லோகநாதன், மணிகண்டன், விமல், புகழ், அம்பேத் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்ட செய்திகளுக்காக இளஞ்செழியன். ஓகே அடுத்து